ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போது செயின் ரூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். செயின் ரூல்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு ரெண்டு இதை ரிலேட் பண்ணி திரும்ப அதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கிறது தான் செயின் ரூல். டைரெக்டாக சம்முக்கு போயிடுவோம். சம் பார்த்தோம்னா இந்த மாதிரி சம் நிறைய மேக்ஸிமம் கேட்பாங்க. ரொம்ப ஈஸி, ஒன்லி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் 36 men can do a piece of work in 25 hours, in how many hours will 15 men do it? என்னன்னா 36 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க 25 மணி நேரம் ஆகுது. 15 பேர் அதே வேலையை முடிக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும், இல்லை எவ்வளோ ஹவர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். இஃப் இப்போ வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் கூடினாங்கன்னா, மென் கூடினாங்கன்னா வேலை ஹவர்ஸ் டைம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. அதே மாதிரி மென் குறைஞ்சாங்கன்னா ஹவர்ஸ் வந்து கூடும். கம்மியான ஆட்கள் இருந்தாங்கன்னா வேலை செய்கிறதுக்கு அந்த வேலையை முடிக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும். அதான் இங்கே வந்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த சம்மில் என்ன எப்படி சால்வ் பண்ணுறோம்னா, நம்பர் ஆஃப் மென்ஸையும் ஹவர்ஸையும் ரேஷியோவில் பாடுறோம். 15 மென்ஸ் இருந்தாங்கன்னா 25 ஹவர்ஸில் முடிச்சுருவாங்க. 36 மென்ஸ் இருந்தாங்கன்னா 25 ஹவரில் முடிச்சுருவாங்க. 15 மென்ஸ் இருந்தாங்கன்னா எத்தனை ஹவர் முடிப்பான்னு தான் கொஸ்டின். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 15 × x = 36 × 25. இது ரொம்ப ஈஸிங்க. எப்படின்னா, எப்போவுமே நம்மளுக்கு கிவன் என்னென்னா 36 மென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு அவங்க எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பாங்க, 25 ஹவர்ஸில் முடிப்பாங்க. ஸோ 36 × 25ன்னு போட்டுருணும். எப்போவுமே இந்த மாதிரி சம்ஸ் வந்தாங்கனாலே ரொம்ப ஈஸி. 36 × 25 போடணும். அதே மாதிரி எத்தனை மென்ஸ் கொடுத்துருக்காங்க, 15 மென்ஸ். ஸோ ஹவர்ஸ் எத்தனை ஹவர்ஸ்ன்றது தெரியாது. ஸோ இன்ட்டு ஹச் அப்படின்னு போட்டுருவோம். நம்ம ஹச்ன்னு எடுப்போம் ஹவர்ஸா. ஸோ ஹச். ஸோ இதை சால்வ் பண்ணனாலே ஹச் = 36 × 25 / 15. ஆன்சர் வந்து 16. ஸோ எப்படி இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுறது, எதுக்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் போடணும், சில இதுக்கெலாம் டிவிஷன் போட வேண்டிய மாதிரி வரும். எதுக்கெல்லாம் டிவிஷன் போடணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.